ஆஸ்பிரண்ட்ஸ் மெயின்ஸ் லெவல் இன்புட் அவுட்புட் கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினை பொறுத்தவரை 2 ட்விஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே நாம் இன்புட் அவுட்புட்டை அப்ரோச் பண்ணும்போது இந்த ஃபைனல் அவுட்புட்டை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம், இப்படி தான் ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. இந்த கொஸ்டினில் அப்படி பண்ணும்போது நம்பர்ஸ் எல்லாம் டிசெண்டிங் ஆர்டரில் வர மாதிரியே இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம எடுத்து டேரெக்டாக அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கடைசியாக பார்த்தா நமக்கு ஆன்சரில் இடிக்கும். ஸோ 10 நிமிஷம் இன்வெஸ்ட் பண்ணுது, டோட்டலாக ஒரு 8 to 10 மினிட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தா, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஆயிருந்தாலும் நம்ம எடுத்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த லாஜிக் கரெக்டான்றதே செக் பண்ணணும். பாருங்கள், இங்கே என்ன நம்பரை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க? 75. அப்போ டிசெண்டிங் ஆர்டர் இப்போதைக்கு ஓகே. அடுத்து என்ன நம்பர் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது 56, 64. இங்கே பார்த்தா அங்கே செகண்ட் 64 இருந்தாலும் இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப்புக்கு போகும்போது அவங்க ஆப்ரேட் பண்ண நம்பர் 56. ஸோ டிசெண்டிங் ஆர்டர் கிடையாது, வேற ஏதோ லாஜிக் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு ட்விஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இன்னொரு ட்விஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அப்போ எப்படி நீங்கள் டைம் சேவ் பண்ணணும், கரெக்டாக தப்பு இல்லாமல் போகிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் எழுதிருக்கீங்களா இன்புட் அவுட்புட்டில் இந்த 75 பக்கத்தில் 1ன்னு எழுதிக்கோங்க. 56 இது செகண்ட் ஸ்டெப்பில் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. 3வது ஸ்டெப்பில் 64 நம்பரை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது 3ஆக வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஸ்டெப்புக்கும் இந்த ஸ்டெப்புக்கும் கம்பேர் பண்ணும்போது அவங்க 27 ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 27 ஆப்ரேட் பண்ணது 4வது ஸ்டெப்பு. ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பில் தான் உங்களுக்கு 62 ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ 62 5ன்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ கம்பேர் பண்ணுங்க என்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்ட்டு. இதில் 2 லாஜிக் இருக்கு. ஒன்று யூனிட் டிஜிட், ஓகேங்களா? அப்புறம் இந்த டிஜிட் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது டிஃபரன்ஸ். இந்த மாதிரி நிறைய லாஜிக் இருக்கு. இந்த கொஸ்டின் பொறுத்தவரை யூனிட் டிஜிட் பண்ணுங்களேன். 12ன்னு வருது, இங்கே 10ன்னு வருது, இங்கே 11, இங்கே 8, இங்கே 9. ஸோ 1, 12, 11, 3வது இடத்துக்கு 10, 4வது இடத்துக்கு 9, 5வது இடத்துக்கு 8. ஸோ டிசெண்டிங் ஆர்டர்லேயே இருக்குது. ஸோ கரெக்டு, டிஜிட் சம் கரெக்டாக இருந்தாலும் இன்னொரு லாஜிக்கு எனக்கு கரெக்டாக வந்துச்சு. என்னதுன்னா டிஜிட் மல்டிப்ளிகேஷன். IL 35, IL 35, ஓகேங்களா? 5 6 24, IR 30, 6 2 12, 2 14. ஸோ இதுவும் நமக்கு அதே மாதிரி ஆர்டர் தான் இருக்குது. ஓகேங்களா? இங்கே எதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சோ அதே டிசெண்டிங் ஆர்டரில் இது இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த இன்புட் அவுட்லையும் எடுத்து செக் பண்ணும்போது இன்புட்லையும் அதே ஆர்டர் தான் இருக்குது. யூனிட் டிஜிட்லாம் எது அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் டிஜிட் மல்டிப்ளிகேஷனும் அதிகமாக இருக்குது. அதே ஆர்டரில் தான் டிசைனிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ இந்த 2 ரூல்ஸில் ஏதாச்சும் ஒன்று ஃபாலோ பண்ணால் போதும். 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால 2த்துல எது பண்ணாலும் நமக்கு கரெக்டாக வந்தது. இது 2 தான் இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட்டு. இதை கிராக் பண்ணால் நீங்கள் இந்த இன்புட் அவுட்புட்டை ஈஸியாக சால்வ் பண்ணி 5 × 1.2 6 மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? சில எக்ஸாமில் 1 மார்க் கேட்டால் 5 மார்க். ஓகே, அப்போ டிஜிட் சம் கண்டுபிடிச்சாச்சு. ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர். இப்போ லெட்டரை கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ லெட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன லெட்டர் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது இந்த சைடு நம்பரு, இந்த சைடு லெட்டரு. அந்த லெட்டரு என்ன லெட்டருன்றதை நோட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு லோஸ், அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பொட்டேட்டோவை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த சைடு. ஓகேங்களா? அப்போ பொட்டேட்டோவை 2ன்னு எழுதிக்கோங்க. 3வது பேரட்ஸ், அது 3ன்னு எழுதிக்கோங்க. 4வது உங்களுக்கு நான்சியா கரெக்டுங்களா? ரெஸ்ட்டு, ஓகேங்களா? 3வது ரெஸ்ட்டு, 4வது தான் ரெஸ்ட்டு, 4வது ரெஸ்ட்டு, 3வது பேரட்ஸ், 4வது ரெஸ்ட்டு, 5வது நான்சி. ஸோ இந்த ஆர்டரில் பண்ணியிருக்காங்க. இதை பாருங்க என்ன ஆர்டரில் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு டிஜிட் பண்ணும்போது எல்லில் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கடுத்து பியில் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, 3வதும் பியில் ஆரம்பிச்சிருக்கு. 4வது போகும்போது N வந்திருக்கு, ஏறி 6 வந்திருக்கு.
அதுக்கப்புறம் எண்ணில் வந்துருச்சு. ஸோ இந்த அசெண்டிங் ஆர்டர் நமக்கு வராது. ஓகேங்களா? இதை பொறுத்தவரை அசெண்டிங் ஆர்டரில் கிடையாது. எல்பிபி ஆர்என்னு இருக்கு. ஏறி இறங்குறதுனால அசெண்டிங் ஆர்டர் வராது. ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு வராது. ஓகே, அடுத்து செக் பண்ணும்போது யூனிட், அதாவது லாஸ்ட் இருக்கு இல்லையா, லாஸ்ட் லெட்டரை வச்சு செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் பண்ணது இ, செகண்ட் ஆப்ரேட் பண்ணது ஓ, மூணாவது ஆப்ரேட் பண்ணது எஸ், நாலாவது ஆப்ரேட் பண்ணது உங்களுக்கு என்ன இருக்கு? டி, அஞ்சாவது ஆப்ரேட் பண்ணது ஒய். ஸோ இது பார்த்தா உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டரில் இருக்கு. இன்னும் வேற எந்த மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்துருக்கணும்? நம்பர் ஆஃப் டிஜிட் செக் பண்ணி பார்த்துருக்கணும். இது வரலன்னா செகண்ட் லெட்டர் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் இருக்கு. அது நிறைய செட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கற்றுப்பீங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரை யூனிட் டிஜிட் வச்சு மூவ் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாமா? அது என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, ஒரே செகண்ட், அது என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, நம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? யூனிட் டிஜிட் வச்சு ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பருக்கான யூனிட் டிஜிட் வேல்யூ என்ன? 9, இதுக்கு 11, இதுக்கு 8, இதுக்கு 10, இதுக்கு 13. அப்படி இல்லைன்னா டிஜிட் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு எழுதிக்கணும். இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணணும். அப்போ 67 ஸ்டெப் 1ல் பண்ணுவோம், 65 ஸ்டெப் 2, 55 ஸ்டெப் 3 அண்ட் 36 ஸ்டெப் 4 அண்ட் லாஸ்ட்டாக 44 ஸ்டெப் 5ல் ஆப்ரேட் பண்ணுவோம்னு எழுதி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு டைம் சேவ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? அதே மாதிரி யூனிட் டிஜிட், அதாவது லாஸ்ட் லெட்டரை வச்சு தான் லெட்டர்ஸை இது பண்ணோம். அசெண்டிங் ஆர்டரில் நம்பர்ஸ் டிசெண்டிங் ஆர்டரில், நம்பர்ஸ் லெட்டர்ஸ் அசெண்டிங் ஆர்டரில். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 கொடுத்து வச்சுக்கலாம். அசெண்டிங் ஆர்டரில் போங்க. டிஏ இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்டெப் 1. அப்புறம் ஏக்கு அடுத்து என்ன இருக்கு? சி, இது ஸ்டெப் 2. சிக்கு அடுத்து என்ன இருக்கு? டி, இது ஸ்டெப் 3. நீங்கள் சிக்கு அடுத்து என்ன இருக்கு? இ, இது ஸ்டெப் 4, இது ஸ்டெப் 5. ஆர்டராக இருக்குது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆர்டராக இருக்குது. ஓகேங்களா? நம்பர்ஸை மட்டும் ஆப்ரேட் பண்ணணும், லெட்டர்ஸ் இந்த பக்கம் இந்த பக்கம் பண்ணணும். அண்டு நீங்கள் நோட் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம், இந்த கொஸ்டினில் மூணாவதாக ஒரு மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா, இங்கே ஆப்ரேட் பண்ணும்போது இந்த எண்டு ஃபிக்ஸாக வச்சுக்கிட்டாங்க, ஆட் பண்ணுறது உள்ளே ஆட் பண்ணிட்டு போனாங்க. இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப்பு, இது தேர்ட் ஸ்டெப்பு, இது ஃபோர்த் ஸ்டெப்பு, இது 5th ஸ்டெப்பில். பட் ஆனால் ரைட் சைடில் பண்ணும்போது அப்படி பண்ணல, உள்ளே நகர்த்திட்டு போகிறாங்க. ஆட் பண்ணுறது எண்டில் மட்டும்தான் ஆட் பண்ணுறாங்க. சரிங்களா? லெஃப்ட் சைடில் எண்டை ஃபிக்ஸடாக வச்சுட்டு உள்ளே ஆட் பண்ணிட்டு வந்தாங்க. பட் இங்கே ரைட் சைடில் என்ன பண்ணுறாங்கன்னா நகர்த்தி உள்ளே கொண்டு போயிட்டு எண்டில் மட்டும்தான் நியூவாக ஆட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இங்கே எண்டில் ஆட் பண்ணணும், இல்லை இந்த சைடு இன்வெர்டாக போகணும். இதை நீங்கள் டெஃபினட்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ வாங்க டேரெக்டாக சம்முக்குள்ளே போயிடலாம். இதுதான் நம்ம கோடிங்கில் எழுதுன இன்புட்டு. ஓகேங்களா? நம்மளை பொறுத்தவரை இதுதான் இன்புட். அப்போ ஸ்டெப் 1க்கு போயிடலாம். ஸ்டெப் 1க்கு நான் எடுத்து எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்திருக்காங்க. கரெக்டுங்களா? நம்பர்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்திருக்காங்க. 67 ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய நம்பர் நம்ம ஆப்ரேட் பண்ணது, இந்த நம்பர் எழுதுறதுக்கான காரணமே அதுதான். 67 எழுதிட்டு ஒரு கமா போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதை இந்த சைடு கொண்டு போனோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம எழுதக்கூடிய லெட்டர் டிஏ எடுத்து இங்கே எழுதிக்கோங்க, கமா போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இதை அடித்து விட்டுறணும். ஓகேங்களா? இதை அடித்து விட்டுறணும். 67ஐயும் டிஏயும் அடித்து விட்டுட்டு ரிமைனிங்கெல்லாம் நம்ம எடுத்து எழுதிடணும். ஓகேங்களா? எடுத்து எழுதிடலாங்களா? ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்மாலேருந்து இந்த கம்மாக்குள்ளே இங்கே அடிக்காமல் இருக்கு இல்லையா, அது அப்படியே அப்படி இருக்குது, அப்படியே லைனாக எடுத்து எழுதியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இந்த சைடு இருக்கும்போது இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். 67 இங்கே தான் வரும். இப்போ நம்பர்ஸை இங்கே ஆட் பண்ணிக்கலன்னா அடுத்த ஸ்டெப்பில் நம்பரை கொண்டு வந்து இந்த சைடு ஆட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம ஆப்ரேட் பண்ணக்கூடிய நம்பர் 65. அப்போ இதில் என்ன பண்ணணும், நம்பரை எண்டில் சேர்த்தணும். ஓகேங்களா? 65 இதை உள்ளே நகர்த்திட்டு போகணும். பட் ஆனால் இங்கே அப்படி பண்ணக்கூடாது, ஆட் பண்ணுறது உள்ளே ஆட் பண்ணணும்.
ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் வரக்கூடிய லெட்டரை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆப்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டெப்பில் வரக்கூடிய லெட்டர் டிசி. டிசி. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை அடிச்சு விட்றணும். இப்போ நம்ம ஆப்ரேட் பண்ணோம் இல்லையா, 65ஐயும் கரெக்டு தானே? சாரி, ஆமாம் கரெக்டு, 65 தான் செகண்ட் ஹையஸ்ட்டு. 65 டிசியும் அடிச்சு விட்றணும். ஓகேங்களா? இப்போ இங்கே கம்மா போட்டுக்கணும். கம்மாக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஆப்ரேட் பண்ணாது. இப்போ ரிமைனிங்லாம் எடுத்து எழுதிக்கணும். ஆஸ்பிரண்ட்ஸ் அதே மாதிரி நான் எடுத்து எழுதிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், 67 டிசி இந்த பக்கம் டிஏ 65 இப்போ ஆப்ரேட் பண்ணது இந்த கம்மாக்குள்ளே இருக்கிறத ஆப்ரேட் பண்ணணும். நமக்கு தேர்டு ஸ்டெப்பில் என்ன இருக்குது, இப்போ இங்கே லெட்டர் லாஸ்ட் ஆப்ரேட் பண்ணால் இப்போ நம்பர் இங்கே பண்ணணும். தேர்டு இருக்கக்கூடிய நம்பர் என்ன, 55. அதை எடுத்து இங்கே ஆப்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? 55 எழுதியாச்சு. அண்டு லெட்டர் தேர்டு இருக்கக்கூடிய லெட்டர் பிடி அதை கொண்டு வந்து இங்கே இந்த மிஸ்டேக் தான் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணணும், எண்டில் தான் ஆட் பண்ணணும். 65 தேர்டில் இருக்கக்கூடிய லெட்டரை இந்த இடத்துல ஆட் பண்ணணும். உள்ளே கிடையாது, வெளியில் ஆட் பண்ணணும். இந்த மிஸ்டேக் பண்ணுறதுனால நிறைய டைம் கன்சியூம் ஆயிரும் எக்ஸாம்பிளில். ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே ஆப்ரேட் பண்ணதில் ரிமைனிங் இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து எழுதிடலாம். இதை அடிச்சு விட்றணும் இல்லையா? இப்போ நம்ம ஆப்ரேட் பண்ணது பிடியும் 55ஐயும் பிடியும் 55 அடித்து விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிடலாம். ஓகேங்களா? 36 44 எம்இபிடி இது மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா? ஸ்டெப் 4 இப்போ இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிடலாம். 67 டிசி 55. ஓகேங்களா? இங்கே டிஏ 65 பிடி முடிஞ்சுங்களா? இப்போ ஓகே, இப்போ ஃபோர்த்து ஸ்டெப்பு போகலாம். ஃபோர்த்து ஸ்டெப்பில் நம்ம எழுதக்கூடிய இங்கே நம்பர் ஆப்ரேட் பண்ணியிருக்கு. அப்போ லெட்டர் தான் நமக்கு தேவை. லெட்டர் என்னென்னா எம்இ. அதே மாதிரி இந்த சைடு எண்டில் ஆட் பண்ணணும். எண்டில் ஆட் பண்ணக்கூடிய நம்பர் இங்கே லெட்டர் தான் லாஸ்ட் ஆப்ரேட் பண்ணுறது. இப்போ நம்பர் தேவை 36. லாஸ்ட்டாக நம்ம 4வது ஸ்டெப்பில் கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் 36. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம அடிச்சு விட்றலாம். இப்போ 36 எம்இ ஆப்ரேட் பண்ணோம் இல்லையா, அதை ரெண்டும் அடிச்சு விட்றலாம். சும்மா இப்படி அடிச்சு விடுங்க, அவ்வளோதான். லைட்டாக உங்களுக்கு புரியுற மாதிரி அடிச்சு விடுங்க, போதும், ரொம்ப அடிக்க வேண்டாம். அப்போ இதுக்குள்ளே இருக்கிறத நம்ம கம்மா பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிறது ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். அதில் மீதி இருக்கக்கூடிய 44 பிடி தான். ஓகேங்களா? இப்போல்லாம் இதை பார்க்கவே தேவையில்ல, டேரெக்டாக எடுத்து ஆப்ரேட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்கா, அதெல்லாம் எழுதிடலாம். டிசி 55 எம்இ. ஓகேங்களா? இந்த டிஏ 65 பிடி 36. ஸோ இப்போ இங்கே லாஸ்ட்டாக நம்ம ஆப்ரேட் பண்ணது லெட்டர், அப்போ நமக்கு வர வேண்டியது நம்பர். ஓகேங்களா? இங்கே லாஸ்ட்டாக ஆப்ரேட் பண்ணது லெட்டர் நம்பர், அப்போ நமக்கு வர வேண்டிய லெட்டர் பிடி. இங்கே அடிக்கவே தேவையில்லை, ஏன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் எதுவும் இல்லை. இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. ஓகேங்களா? இதுதான் ஆஸ்பிரண்ட்ஸ் அவுட்புட்டு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக நீங்கள் அக்யூரேசியோட மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப்பு. யோசிக்க வேண்டிய டைம் உங்களுக்கு குறைஞ்சிரும். நான் என்ன பண்ணுவேன்னா, இதை நம்பரே எடுத்து எழுத மாட்டேன். இதெல்லாம் எடுத்து எழுத மாட்டேன். எழுதும்போதே 1 4 2 இதை வச்சு ஆப்ரேட் பண்ணிவிட்டு, இங்கே உதாரணத்துக்கு இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த கொஷினில் கேட்டிருக்க கொஷினு 5th ஃப்ரம் லெஃப்ட் இன் ஸ்டெப் 4 கேட்டிருக்காங்க. ஸ்டெப் 4ல் 5th ஃப்ரம் லெஃப்ட் என்ன, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து 5th 44. ஓகேங்களா? 44ன்றது இதுக்கான ஆன்சர். 5th ஃப்ரம் லெஃப்ட் எண்டு. ஓகேங்களா? சூப்பரா?
இப்போ நான் என்ன பண்ணிடுவேன், இங்கே ஆப்ரேட் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல 5ன்னு வந்திருக்கும். நான் இந்த நம்பர்ஸ் வச்சும் இந்த 1, 2, 3ன்னு இருக்குல்ல, அதை வச்சு நான் போடும்போது எனக்கு இங்கே நம்பர் 3 இந்த 44 இருக்கிற இடத்துல 5ன்னு இருக்கும். நான் இங்கே ஆன்சரில் கம்பேர் பண்ணும்போது 5க்கு ஈக்குவலான என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து கம்பேர் பண்ணி எழுதுவேன். அது ஒரு மெத்தட். இந்த மாதிரி எழுதிங்கனாக்கல நம்ம யோசிக்க வேண்டிய டைம் கம்மியாக இருக்கிறவங்க பிகினர்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி எழுதுங்க. ரொம்ப ஈஸி ஆப்ரேட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்க அப்படின்னா டேரெக்டாக 1, 2, 3ன்னு கொடுத்துட்டு லெட்டர்ஸ்க்கெல்லாம் ஏபிசிடின்னு கொடுத்துட்டு 1, 2, B, C இந்த மாதிரி எழுதும்போது கோடிங்கே எடுத்து அப்படியே ஆப்ரேட் பண்ணி அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்துக்கோங்க. டைனமிக்கு ஸ்டெப் 3ல் டைனமிக்கு செகண்ட் டு ரைட் என்னென்னு ஆன்சர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.